ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு அதாவது கோமதி அம்மாவும் பாண்டியனும் உட்காந்துக்கிட்டு பணம் என்ற பேரில் பணத்தை கீழே விடுறாங்க. நம்ம பழனி இதான் சான்ஸ்னு தூக்கி ஆட்டையை போட்டுருவாருன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா என்னாச்சு மச்சான், ஏன் மச்சான் அப்படி பண்ணுறீங்க, ஸோ என்ன அளவுக்கு வாங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க உங்கள் அண்ணனுங்க கொஞ்சமாடா பேசினானுங்க, குத்து முள்ளு மாதிரி குத்துறானுங்கடா, அவனுங்க பேசுகிற பேச்செல்லாம் என் உசுரை போய் குத்துதுடா, ஈட்டியை வச்சு குத்துதுடா அப்படிங்கிறாரு. சரி பேசினதெல்லாம் போதும், இப்படி தானே எல்லாருக்கும் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இருக்கும், நீங்கள் பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்து நம்ம சரவணன் ஒரு பக்கம் வந்துட்டு அப்பா நாங்கள் கிளம்பிட்டோம்ப்பா, ஸ்கூல் பிள்ளை மாதிரி கிளம்பிட்டோம்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. என்னப்பா ஆச்சு, ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிக்க அதுக்கப்புறம் இவங்க தான் குடும்ப ஹிஸ்திரி ஆச்சு, அதனால சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கோமதி அம்மா வந்து நடந்த விஷயத்த சொல்ல அம்மா என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னப்பா ஆச்சு, இந்த இருங்கப்பா வரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். மித்த நேரத்தில் அப்படி பூனையாக இருக்கீங்க, அப்பாவுக்கு ஒன்றா புளியாயிருந்தீங்களே எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ராஜு என்ன பண்ணுறாங்கன்னா சாரி கேட்குறாங்க நம்ம கதிர்கிட்ட, உங்களுக்காக தானே வேலைக்கு போகணுன்னு சொல்ல உன்னை கேட்டேனாடி உனக்கு எனக்கு என்ன இருக்குது, உன் மேலே எனக்கு அக்கறை இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லவே இல்லை கடமை, அது ஒன்றுக்காக தான் நான் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறேன். அவன் ஒன்றா லவ் இல்லைங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது பாசம் காமிக்க வேண்டியது, கடைசியில் பார்த்தா லவ் இல்லைங்க வேண்டியது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, லவ் பர்ஸை போய் பிரிக்கிறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே நம்ம மெயினாக செந்தில், அவங்க ஒரு பக்கத்து முறுக்கி தெரியுறாங்க. இப்படி இவங்க பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம கஷ்டப்படுறதா இருக்குது, இவங்களுக்காக வேலைக்கு போகணும், கடைசியில் இவங்களே புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம செந்தில் ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப மூஞ்சி காமிக்க ஆரம்பிச்சாரு. நம்ம மெயினாவோட முகம் பாவம் சுருங்கி போச்சு. ஏன் அப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸை மட்டும் கடைசி வரையும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா, நீங்கள் டியூஷன் இருக்க விட்டுருந்தா எதுக்குப்பா வெளியே போயிருக்க போகிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.